அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சங்கீதம் 34:5 சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்வில் எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை பிரகாசம் அடைய செய்வார். ஒரு நாளிலே என்னுடைய முகம் கவலை தோய்ந்த முகமாய் இருந்தது, பாவமாய் இருந்தது, சாபங்கள் இருந்தது, வியாதிகள் இருந்தது, மகிழ்ச்சி இழந்தேன், நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை என்று சொல்லி வெறுத்து போன நிலைமையிலே, சலித்து போன நிலைமையில் பாவசாபத்தோடு வாழ்ந்தேங்க. சந்தோஷமே கிடையாதுங்க. வாழ்க்கையில் ஒரு நாள் நான் தற்கொலை பண்ணி சாகணும்னு நினச்சேங்க. ஏசப்பா என்னை காப்பாற்றினாருங்க. அன்றிலிருந்து அவர் முகத்தை நோக்கி பார்க்குறேங்க. கர்த்தர் தாங்க என் முகத்தில் உள்ள கவலையை எடுத்து போட்டார், என் முகத்தில் உள்ள சோகத்தை எடுத்து போட்டார், முகத்தில் எல்லா பயங்களும் எடுத்து போட்டாருங்க. ஆண்டவர் என் முகத்தை இவன் பிரகாசமாக வச்சுருக்காருங்க. யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத என்னை இன்றைக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறாருங்க. ஏசப்பா நோக்கி பாருங்க, உங்கள் முகத்தை பிரகாசப்படுத்துவார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை வாழ வைப்பார், பயன்படுத்துவார். செவிக்கலாமா? அன்பின் பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்து முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லி பார்க்கிறோமே. ஏசப்பா, ஒரு நாளிலே கர்த்தாவை என்னை தேடி வந்தீரே, என் முகத்தை பிரகாசப்படுத்தினீரே, அன்றிருந்து இன்று வரையிலும் ஆண்டவரை பிரகாசமாய் வைத்திருக்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறாளோ, உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறாளோ, முகங்கள் பிரகாசம் அடையட்டும், வாழ்க்கை பிரகாசம் அடையட்டும், குடும்பம் பிரகாசம் அடையட்டும், சபை ஊழியங்கள் பிரகாசம் அடையட்டும், படிப்பு பிரகாசம் இருக்கட்டும், எதிர்காலம் பிரகாசமாக இருக்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க, அநேக ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.